ஓம் ஸ்ரீநாத். ஸ்ரீவித்யா பாரம்பரியம் என்பதே ஓர் உன்னத பாரம்பரியம். அம்பிகை மகா திருப்புர சுந்தரியால் அயகிரிவருக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ஸ்ரீவித்யா மந்திரம் பிறகு அயகிரிவரின் உன்னத சீடராக இருக்கின்ற அகத்தியருக்கு அவரின் வழி உபதேசிக்கப்பட்டு ஸ்ரீவித்யா பாரம்பரியம் தொடர்ந்து வந்திருக்கிறது. அகத்தியர் எல்லா சித்தர்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். 18 சித்தர்களுக்கும் உயர்வாக கருதப்படுகின்ற அகத்தியர் இந்த பாரம்பரியத்தை அயகிரிவரிடமிருந்து பெற்ற விதமே ஓர் மதிக்கத்தக்க, எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய வகையிலே ஓர் சீடன் எப்படி உயர்வாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக அந்த சம்பவம் இருந்தது. லலிதா திருசதியிலே மிகவும் விளக்கமாக அம்பிகையின் விளக்கத்துடன் சொல்லப்படுகின்றது. தன் குருநாதனிடமிருந்து அனைத்து கலைகளையும் கற்றுணர்ந்த அகத்தியர் தன் குருநாதனின் விருப்பத்தின்படி பாரிற்கு சென்று மக்களுக்கு சேவை செய்ய தூண்டிடும் போது அவர் தன் குருநாதனிடம், குருநாதா, எல்லா கலைகளையும் நீங்கள் எமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு என்னாலும் உங்கள் திருவடி பாதம் பணிந்து சேவை செய்கின்ற அடியனாக இருக்க விரும்புகிறேன். இருப்பினும் என்னுடைய ஆன்மா இன்னும் ஏதோ ஒன்றை தாங்கள் எனக்கு சொல்லித் தரவில்லை என்று என் ஆன்மா உள்முகமாக சொல்கின்றது என்று தன் குருநாதனிடம் சொல்கிறார். அதற்கு அயகிரிவர், நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டது, வேறொன்றும் சொல்லித்தர வேண்டியதில்லை என்று பதில் உரைக்கின்றார். அப்படி இருப்பினும் தன் ஆன்மா அந்த பதிலிலே திருப்தி அடையாமல் அகத்தியர் வீடு சென்று தன் மனையாளிடம் நடந்ததை சொல்கின்றார். அதற்கு அந்த பதிவிரதை தன் கணவனிடம், நானும் அம்பிகை மகா திருப்புர சுந்தரியிடம் போய் மன்றாடி வணங்கி நிற்கின்றேன். அம்பிகை அந்த ஆதிபராசக்தி நிச்சயம் மனங்கனிந்து நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி லோபமுத்ர தேவியானவள் அம்பிகையை முழு மனதுடன் வணங்கி நிற்கின்றார். இதனை கண்ட அண்டங்களையெல்லாம் தன் திரு பாதங்களிலே சுழல் செய்கின்ற அம்பிகை மனங்கணிந்து அயகிரிவரின் கனவினிலே சென்று சொல்கின்றார், அயகிரிவா, அகத்தியன் ஸ்ரீவித்யை பெறுவதற்கு தகுதியுள்ளவன். அதனால் தயங்காமல் ஸ்ரீவித்ய மந்திரத்தை அவருக்கு உபதேசித்து அவரை ரட்சிப்பாயாக என்று சொல்லி, இதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. ஏனென்றால் அகத்தியனுடைய மனைவியானவள் சிறந்த பரவிரதை, என்னுடைய பக்தை. ஆகவே அந்த லோபமுத்ரா தேவியின் தன்மையினாலும் தான் நான் இந்த ஆசையை செய்கின்றேன் என்று
அயகிரிவருக்கு கட்டளையிடுகின்றார். அந்த அடிப்படையில் அயகிரிவரும் மிகவும் மகிழ்ந்து மூவருக்கும் ஒவ்வாத வள்ளியை, அந்த மகா திருப்புர சுந்தரியை காணுகின்ற பாக்கியத்தை என் அருமை சீடனே எனக்கு நீ அளித்தாயோ என்று பெருமிதம் கொண்டு தன் சீடராகிய அகத்தியரை போற்றுகின்றார். இந்த அடிப்படையில் வந்த இந்த உன்னத பாரம்பரியம் இன்று இன்னும் சிறந்தே நிற்கின்றது. அதனுடைய தன்மைகள் இன்னும் உயர்ந்தே நிற்கின்றது. ஆனால் இருப்பினும் மானிட தேகங்கள், நம்மளுடைய இந்த மனோநிலைகள், நம்மளுடைய அறிவாற்றல், இவைகள் அதை அறிந்து கொள்ளாமல் நம்மளுடைய தரங்கள் குறைந்து விட்டன. எழுச்சி அடைகின்றோம், உயர்வுக்கான தவித்து நிற்கின்றோம் தன்மைகளை மீண்டும் பெறுவதற்கு. ஆனால் இவைக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். என் அருமை சீடர்களை, வெறும் ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் அல்லது பல வருடம் நாம் முறையற்ற செயலினாலும் மனதை ஒருமிக்க வைக்க முடியாமல், மனதை கட்டுப்படுத்தாமல், அறிவை நாம் தூண்டச் செய்யாமல் செய்கின்ற சாதனையெல்லாம் நமக்கு நன்மையை தருவதில்லை. சோதனைகள் வருகின்ற காலங்களிலே நம்மை தடுமாறச் சென்று நம்மை மீண்டும் மாயையாயிருக்கின்ற இந்த லோக சம்பதத்துக்குள் தள்ளிவிடுகிறது. ஆகவே என் அருமை சீடர்களே, நான் சொல்லிக் கொடுக்கின்ற, நான் சொல்லி வந்திருக்கின்ற வழிமுறைகள் அம்பிகை மகா